காத்தில் மிதந்துகிட்டு இருக்கு. பட்டாசு சத்தம் காதுகளை கிழிக்குது. ஆனா காவியாவோட வீட்டு வாசல்ல வந்து நின்ன அந்த சொகுசு காரோட சத்தம் அந்த பட்டாசு சத்தத்தையும் மிஞ்சி ஒலிக்குது. கார் கதவு திறக்குது. இறங்குறது யாரு? மில்லு முதலாளி முத்து. கையில காசு, உடம்புல ஒரு முரட்டுத்தனம், முகத்துல ஒரு மில்லு முதலாளிக்கு உரிய திமிர். இவன் ஒன்னும் பெரிய படிப்பு படிச்சவன் இல்லை. ஆனா பணத்தோட வாசம் அவனை ஒரு ராஜா மாதிரி மாத்தி வச்சிருக்கு. காவியாவுக்கு, அவ தம்பிக்கு, அத்தை, மாமான்னு எல்லாருக்கும் புதுப்பட்டு துணிகள், ஜொலிக்கும் நகைகள்னு அள்ளிட்டு வந்திருக்கான். காவியாவுக்கு ஒரு பக்கம் செல்வா மேல காதல் இருந்தாலும் முத்து மேல எப்பவுமே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. முத்து வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு கம்பீரம் இருக்கும். காவியாவோட அப்பாவுக்கு முத்து ஒரு நடமாடும் ஏடிஎம் மெஷின். ஆனா முத்து வரதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அவனோட அந்த நரம்ப தரிக்கும் பார்வை காவியாவோட வளைவு நெளிவுகள் மேலேயே பதிஞ்சு கிடக்குது. பல வருஷமா அவளை அடையணும்னு காத்திக்கிட்டு இருந்தவன் இந்த தீபாவளியை சாக்கா வச்சு வலையே விரிச்சிருக்கான். சாயங்கால நேரம். முத்து ஹால்ல உட்கார்ந்து இருக்கும்போது காவியா குளிச்சிட்டு வர்றா. ஈரம் சொட்டும் கூந்தல், உடம்போடு ஒட்டி இருக்கும் ஆடை. ஜன்னல் வழியா அந்த பளபளப்பை முத்து ரசிக்கிறான். காவியாவுக்கும் அது தெரியுது. ஆனா அவ தடுக்கல. அந்த இடத்துல ஒரு மௌனமான டபுள் மீனிங் போர் ஆரம்பமாகுது. என்ன காவியா, புது டிரஸ் எப்படி இருக்கு? இன்னும் சூப்பரா? இன்னும் இருக்கமா ஏதாவது வேணுமா? முத்து கேட்குற கேள்வியில பணத்தை விட காமம் அதிகமா ஒளிஞ்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு வீடே கமகமன்னு இருக்கு. காரசாரமான மீன் குழம்பு, மட்டன் வறுவல்னு விருந்து களை கட்டுது. ஒரு பக்கம் முத்துவும் காவியாவோட அப்பாவும் சரக்கு போல உட்காருறாங்க. முத்து நிதானமா இருக்கான். ஆனா காவியாவோட அப்பாவுக்கு சரக்கு ஏற ஏற அப்படியே மட்டையாகுறாரு. வழக்கம் போல அவரை தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல போட்டுறாங்க. வீடே நிசப்தமா இருக்கு. ஜன்னல் வழியா அந்த பட்டாசு மருந்தோட வாசனையும் மீன் குழம்பு வாசனையும் கலந்து வருது. ஹால முத்துவும் காவியாவோட அம்மாவும் மட்டும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. அத்தை, மாமா எப்பவுமே இப்படித்தான் மட்டையாவாரா? இல்ல இன்னைக்கு நான் வந்த சந்தோஷத்துல ரொம்ப ஏத்துட்டாரா? முத்து கேலியா சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அவன் பார்வை அம்மாவோட அந்த பளபளப்பான தோற்றத்தையும் அவங்க அணிஞ்சிருக்க அந்த புது புடவையையும் மேய்ஞ்சுட்டி இருக்கு. அம்மா மெதுவா முத்துவை நெருங்குறாங்க. அவர் எப்பவும் இப்படித்தான் முத்து. ஆனா இன்னைக்கு நீ வந்தது அவருக்கு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. அந்த தைரியத்துல தான் இப்படி நிதானம் இல்லாம இருக்காரு அப்படின்னு இழுக்குறாங்க. சரியா அந்த நேரத்துல வெளியே ஏதோ ஒரு வெடி பயங்கர சத்தத்தோட வெடிக்க அந்த அதிர்ச்சியில அம்மா முத்துவை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்குறாங்க. அந்த அணைப்புல ஒரு பயம் இல்லை, ஒரு விதமான அழைப்பு இருக்கிறதை முத்து உணர்றான். அம்மாவோட அந்த உடம்பு சூடு அவன் மேல படுறப்போ அவனுக்குள்ள ஒரு மிருகம் விழிச்சுக்குது. அம்மா மெதுவா விலகி முத்துவின் கண்ணை பார்க்குறாங்க. மன்னிக்கணும் முத்து, சத்தத்துல பதட்டமாயிட்டேன். சரி, நான் கேட்ட அந்த பணம் கொண்டு வந்திருக்கியா? அம்மாவோட குரல்ல ஒரு நயவஞ்சகமான ஆசை. முத்து சிரிச்சுக்கிட்டே தன் இடுப்புல இருக்கிற அந்த பையை தட்டி காட்டுறான். பணம் என்ன அத்தை, நீங்க எதை வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஆனா அந்த பணத்துக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? அவன் கைகள் அம்மாவோட கழுத்தோரமா விளையாடுது. அம்மா இப்போ மறுக்கல. எனக்கு தெரியும் முத்து, நீ எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு. காவியா மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவளோட அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு முன்னாடி அவளை பெத்தவளோட தாகம் உனக்கு தெரியாதா? அந்த ரகசிய கேள்வி முத்துவை உசுப்பேத்துது. பணம் என்ன அத்தை, நீங்க கேட்ட 2 லட்சம் இதோ இருக்கு. ஆனா நான் மில்லு நடத்துறவன். லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். முத்து அம்மாவோட இடுப்பை லாவகமா வளைச்சு தன் பக்கம் இழுக்குறான். அந்த பணத்தோட தேவை அம்மாவை சரணடைய வைக்குது. முத்து, காவியா தூங்குறா. மெதுவா சொல்லிக்கிட்டே அவன் மார்புல சாய்ச்சாங்க. அந்த நிமிஷமே அந்த தப்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அம்மா முத்துவை மெதுவா தன் அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்கே மங்கலான வெளிச்சம். முத்து இப்போ அந்த மில்லு முதலாளி திமிரோட அம்மாவோட அந்த பளபளப்பான மேனியை ரசிக்கிறான். என்ன அத்தை, காவியாவை விட நீங்க இன்னும் மெருகேறி இருக்கீங்களே சொல்லிட்டு அவங்க சேலை தலைப்பை மெதுவா நழுவ விடுறான். முத்து தன் சட்டையை கழட்டி போட்டுட்டு அந்த வியர்வை படிஞ்ச முரட்டு உடம்போட அம்மாவை நெருங்குறான். அம்மாவோட அந்த மென்மையான மேனியில் முத்துவின் கரடுமுரடான கைகள் அசுர வேகம் எடுக்குது. எந்த சத்தமும் வெளியே வராம, ஆனா அந்த அறையில காமம் ஒரு விபரீத தாண்டவம் ஆடுது. இங்கேதான் கதையே மாறுது.
காவியா தாகத்துல தண்ணி குடிக்க எழுந்து வர்றா. அம்மாவோட ரூம்ல விளக்கு மங்கலா எரியுறதை பார்த்துட்டு சந்தேகத்தோட ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறா. அங்கே அவ பார்த்த காட்சி அவளை அப்படியே உறைய வைக்குது. அவ யாரை ஒரு விலை உயர்ந்த மச்சானா நினைச்சு ஆசைப்பட்டாளோ அவன் இப்போ அவங்க அம்மா கூட அந்தரங்கமா இருக்கான். முதல்ல அவளுக்கு கோபம் வருது. ஆனா முத்துவின் அந்த முரட்டுத்தனமான விஸ்வரூப ஆட்டத்தை பார்க்கும்போது அவளுக்குள்ள கோபத்தை விட ஒரு வக்கிரமான ஆசை துளிர் விடுது. அம்மாவே இப்படி இருக்கும்போது நாம எதுக்கு தயங்கணும்? காவியா மனசுல ஒரு விபரீத முடிவு பிறக்குது. முத்து அம்மாவை எப்படி கையாளுறான், அம்மா எப்படி சரணாகதி ஆகுறாங்கன்றதை ஒரு பாடம் மாதிரி ரகசியமா பார்த்து ரசிக்கிறா காவியா. அந்த ராத்திரி முடியுது. முத்து திருப்தியா வெளியே வர்றான். அப்போதான் காவியா அவன் முன்னாடி வந்து பாறையா நிக்கிறா. முத்து அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்க காவியா அவனை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறா. என்ன முத்து, அத்தைக்கு கொடுத்த பணம் போதுமா, இல்ல எனக்கும் கொஞ்சம் வேணுமா? காவியாவோட இந்த கேள்வி முத்துவின் முதுகெலும்பை சிலிர்க்க வைக்குது. முத்துவுக்கு புரியுது காவியா எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு. ஆனா காவியா அவனை காட்டிக் கொடுக்கல. கவலைப்படாதே, எனக்கும் முன் அந்த வியர்வை வாசம் வேணும். ஆனா இன்னைக்கு இல்ல, அம்மா தூங்கட்டும் அப்புறம் வச்சுப்போம் சொல்லிட்டு அவனோட அந்த தடிமனான கையை கிள்ளிட்டு போறா.